வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பல்சர் 220 பல்சர் 220ல் என்ன ஒரு முக்கிய ஒரு விஷயம்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கிராங்கு அப்படின்னு நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த கிராங்க் பேரிங் அடித்து கையில் கொடுத்துட்றாங்க, நீங்களும் எடுத்துகிட்டு மாட்டிடுறீங்க. அந்த பேரிங் ரெண்டு பக்கம் படப்பாதி நிற்கும்போது அதில் கிராங்கை எல்லாம் செட் பண்ணி கை செட் பண்ணி கிராங்கை ட்ரூ பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பேரிங் இப்படி இப்படி ஆடக்கூடாது. ஆடுச்சுன்னா ட்ரூவிங் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, நீங்கள் செலவு பண்ணி 20,000 10,000 5,000 இப்படி எதையோ செலவு பண்ணி நீங்கள் வண்டிக்கு ரெடி பண்ணுறீங்க. ஆனால் மெயின் கிராங்க், அந்த கிராங்கில் வரக்கூடிய பேரிங் என்பிசி பேரிங் எஸ்கேப். ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான பேரிங்கை போட்டு அதை ட்ரூ பண்ணி கருக்காக ட்ரூ பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் பேரிங் இப்படி இப்படி ஆடக்கூடாது. இப்படி இப்படி ஆடும். ஆடுச்சுன்னா நிச்சயமாக உங்கள் வண்டி 2 மாதத்தில் ஃபால்ட்டு வந்துடும். இது மெயினாக கஸ்டமருக்கு மெயினாக தெரியணும். ஏன்னா 2 மாதத்தில் உங்கள் வண்டியில் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, இன்ஜின் பிரித்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னால் உங்கள் வண்டியில் கிராங்க் பொசிஷன் சரியில்லை. மெயின் சென்ட்ரிகேஸ் கிராங்க் பல்சர் 220 எல்லா வண்டிக்குமே. அதேமாரி இந்த ஹீரோ ஹோண்டா ஆக்டிவா இந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் ஸ்கூட்டருக்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக நீங்கள் பார்க்கணும். ரெண்டு பக்கம் பேரிங்கை அடித்து ட்ரூ பண்ணால் தான் கிராங்குடைய பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக வரும். அதே மாதிரி பல்சர் 220க்கு ஏன்னா மெலிசான வால்வு, அதோடைய பர்ஃபார்மன்ஸனே பார்த்தீங்கன்னா வேற லெவல். அது அந்த வண்டியை கரெக்டான முறையில் நம்ம செட் பண்ணி, ஸோ அந்த கிராங்கு ரெண்டு பக்கம் பேரிங் அடித்து கை செட்டு அடித்து எல்லாமே அழகாக ஜம்முன்னு ஜோராக போட்டோம்னா, அதோடைய மெக்கானிக் நண்பர்களுக்கு முக்கியமாக இதை நீங்கள் கிராங்க் வாங்கும்போது ரெண்டு பக்கம் பரப்பாதி இந்த ரெண்டு பக்கமும் பேரிங் போட்டு ட்ரூ பண்ணி கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் வண்டியில் அந்த ப்ராப்ளம் 2 மாதத்தில் வந்துடும். பிக்கப் ட்ராப் ஆகிடும். சீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வண்டி இப்படி 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 அந்த பேரிங்கு கிராங்க் சென்டரில் ஓடும். ஆனால் இப்படி இப்படி அலைமோதும் அந்த பேரிங் மட்டும். அப்போது த்ரூவாக ஓடினா தான் ஃபேன் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஆகும். இல்லைன்னா அது சாத்தியம் ஆகாது. அந்த மாதிரி பெண்டு இருந்தது அப்படின்னு நீங்கள் கிராங்க் பொசிஷன் எதுவுமே செட் பண்ணி நீங்கள் மாட்டும் போது அந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்க்காம எதுவுமே மாட்டிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வண்டியில் அந்த ப்ராப்ளம் 100% வரும். அதே மாதிரி வால்வு நீங்கள் லோக்கல் வால்வு அதில் போட்டிருந்தா வேஸ்ட்டு, சுத்தமாக வேஸ்ட்டு. நீங்கள் உங்கள் காசுக்கு பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ மெயினாக கஸ்டமர் இதை புரிஞ்சுக்கணும். வால்வு ஒரிஜினல் தரமான வால்வு. அதே மாதிரி நம்ம மெக்கானிக் நண்பர்கள் எடுத்து போய் கொடுக்குறாங்க, ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒர்க் ஷாப்பில். அவங்க பட்டையில் எடுத்துமே கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு மாட்டுறாங்க. ஆனால் லோக்கல் வால்வு போட்டால் வண்டி வேலை செய்யாது. லோ கம்ப்ரஸ் ஆயிடும். நிச்சயமாக 100% லோ கம்ப்ரஸரு கட்டாயமாக ஆயிடும். இது ஆச்சுன்னா யாரை கேட்பீங்க? பட்டக்கார போவீங்க. அவரை கேட்டோன்னே என்னப்பா போர் பண்ணு சரியில்லை, இங்கே வந்தோன்னே எட்டு பண்ணு சரியில்லை, இப்படியே தான் இருக்குது. ஆனால் எங்கள் ப்ராப்ளம் லோக்கல் வால்வு போட்டாலே கருப்பு புகை முதல்ல தள்ளும். கருப்பு புகை தள்ளோடனே அப்புறம் ஆயிலெல்லாம் குறையும், வண்டி சீஸ் ஆகிற கண்டிஷன் ஆகும், சீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வெள்ளை புகை தள்ளும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அர்ஜென்ட்டாக ஒரு இடம் போய் ஆகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆயிலை ஊற்றிக்கிட்டு போயிடுவீங்க. ஊற்றிட்டு போயிட்டு திருப்பி மெக்கானிக் ஷாப்பில் எடுத்தாந்து விட்டேன். 2 மாதமாக ஆயிடுச்சு. ஆனால் இது வண்டி எந்த வண்டியில் இந்த ப்ராப்ளம் நிறைய வர காரணம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹோண்டா, ஸ்கூட்டி பெப்பு, ஆக்டிவா, டியோ, யமஹா ரே. ஸோ இந்த ஸ்கூட்ரு சம்மந்தப்பட்ட வண்டிகளுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன் சொல்ல வரேன்னா, மேனுவல் கிளச்சு தனியாக வருது. ஆயில் கட்சி கிடையாது, ட்ரை கட்சி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கட்சி. இது ஓடும் 2000 கிலோமீட்டர் தானே ஓடிச்சு. அது நான் என்ன சார் பண்ணுறது? 2000ன்றது 80,000 கிலோமீட்டர் ஓடணும். ஒரு இன்ஜினை ரெடி பண்ணால்
80,000 கிலோமீட்டர் கையே வைக்கக்கூடாது. இன்ஜின் அசம்பிளி பண்ணியாச்சுன்னு சொன்னால் 80,000 கிலோமீட்டர் 100%. 1,00,000 கிலோமீட்டர் அருமையாக ஓடும். ஏன்னா நம்ம பண்ணுற உள்ள இருக்கிற பேரிங்கு, கீர் பாக்ஸில் இருக்கிற பேரிங்கு எல்லாமே மாற்றி செட் பண்ணாதான் வண்டி வாகனம் கரெக்டாக ஓடும். இல்லைன்னா ஓடாது. பூட்டா கேஸ் மிளகாட்டா பாஸ் அடிக்கிற மாதிரி தான் இது. என்ன நேரத்துக்கு ஓடும், பெட்ரோலை ஊற்றிக்க வேண்டியது தான், அதோட ஓட்ட வேண்டியது தான். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். நிறைய நடக்குது. கஸ்டமருக்கு மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக் நண்பர்களுக்கும் இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். மெயின் கிராங்க பொசிஷன் வந்து சென்ட்ரல் பண்ணி பேரிங் அடித்து ட்ரூ பண்ணி எடுத்துன்னு வந்து மாட்டினா தான் அதோடைய பொசிஷன் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சாத்தியம் ஆகாது. எந்த வண்டி இருந்தாலும் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்கில் வந்து எந்த வண்டி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செக் பண்ணி தான் வாங்கணும். இல்லைன்னா உங்கள் வண்டியுடைய ப்ராப்ளம் கட்டாயமாக 100% போயிடும். அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, கிளட்ச் பெல்லில் வந்து 2 ரப்பரு நல்ல ரப்பரை போட்டு மீதியெல்லாம் பழசை போட்டு அடிச்சிங்கன்னா அது வேலை செய்யாது. டோட்டல் எல்லா ரப்பரும் வரும். ஒரு பாக்கெட்டில் 6னா 6 ரப்பரும் வரும். மெக்கானிக் நண்பர்கள் வந்து இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். 6 ரப்பரும் அடித்து பண்ணாதான் அது சாத்தியம். இல்லைன்னா சாத்தியம் ஆகாது. இது வந்து பல்சர் 220க்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஹீரோ ஹோண்டா, ஸ்பெண்டரு இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த பெல்லில் ஒரு ரப்பர் பார்த்தீங்கன்னா அது சாத்தியம் ஆகாது. நம்ம தனிப்பட்ட முறையில் ரப்பர் ஆர்டர் பண்ணி அதை செஞ்சு அதில் அந்த ரப்பரை போட்டால் தான் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும். கஸ்டமருக்கு மெயினாக இது தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ரொம்ப பார்த்து செயல்பட்டால் தான் வண்டி வாகனம் ஓடும். நன்றி.